நடிகை கங்கனா ரணாவத் இந்திரா காந்தி கதாபாத்திரத்தில் நடித்து இயக்கிய எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்டிருப்பதால் இந்த திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட என்ன காரணம்? முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகையும் மற்றும் எம்பியுமான கங்கனா ரணாவத் பல்வேறு சர்ச்சை கருத்துகளுக்கு பேர் போனவர். இந்த நிலையில் அவர் நடித்து இயக்கி வெளியாக உள்ள எமர்ஜென்சி, அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியே எமர்ஜென்சி காலத்தில் செய்த நடவடிக்கைகள் குறித்து இந்த படம் தழுவி எடுக்கப்பட்டதாகவும், இந்த படம் பல்வேறு காரணங்களாக தள்ளி போனது. இறுதியாக செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஆனால் சென்சார் இந்த படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. இதற்கு காரணம் சீக்கியர்கள் குறித்து தவறான காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றதாகவும், அதை நீக்க சொல்லி தணிக்கை குழு படக்குழுவினரிடம் தெரிவித்ததாகவும், தினந்தோறும் இந்த படம் சம்பந்தமாக தணிக்கை குழு ஒவ்வொரு காட்சிகளையும் கட் செய்வது குறித்து படக்குழுவினர் தெரிவித்து வருவதனால் இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் மேலும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த படம் முழுவதும் சென்சார் கட் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியும். அதனால் எப்பொழுது ரிலீஸ் செய்யப்படுவது என்பது குறித்து கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது குறித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய கங்கனா ரணாவத், எனது படத்திற்கும் எமர்ஜென்சி போடப்பட்டு இருக்கிறது, மேலும் தணிக்கை வாரியம் மேலும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக முழு படத்தின் அன்கட் வெர்ஷனை நான் வெளியிட இருக்கிறேன், இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவேன் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே அவர் விவசாயிகள் குறித்து பேசிய பேச்சு பெரிதளவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாஜகவும் கட்சி தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும், இது அவர் சார்ந்த விஷயங்கள், இதுபோல் எதிர்காலத்தில் அவர் பேசக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.